வணக்கம் அன்பு உறவுகளே. செயற்கை நுண்ணறிவு சாதனங்களின் பலாபலன்களை மக்கள் அனுபவிக்க தொடங்கி இருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே, அதாவது இந்த ஏஐ இதனை பயன்படுத்தி பல படைப்புகளும் உருவாகி கொண்டிருக்கின்றன. இதே நேரத்திலே நம்மை நோக்கி ஆபத்துகளும் அதிக அளவிலே வந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆபத்திலே முக்கியமான ஒரு ஆபத்து தான் போலி செய்திகள். போலி செய்திகளை நாங்கள் இந்த கொரோனா காலத்திலேயே பரவலாக கண்டிருக்கின்றோம். அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதி அப்போது ஜனாதிபதியாக இருந்தார். அப்போது கூறினார், கொரோனாவை குணப்படுத்துவதற்கு இந்த ப்ளீச்சிங்கை குடிக்கலாம் என்று கூறியிருந்தார். அவருடைய ஆதரவாளர்கள் அவர் கூறுவதை தெய்வ வாக்காக கருதுகின்றவர். அவர்களுக்கு அப்போது ஒரு காணொளிகள் இல்லாமலேயே நம்புகிறார். இப்போது பார்த்தீர்கள் என்றால் அண்மையிலே அவர் ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி ஒபாமாவை கைது செய்வது போன்று. இதை பாருங்கள். இதிலே FBI அமெரிக்காவின் புலனாய்வு துறையினர் அவர் சிரித்து கொண்டிருக்க கைது செய்வது போன்ற ஒரு காணொளி. இந்த காணொளி This is a video that President Trump posted on his social media, Truth Social, just yesterday local time. The segment begins with prominent Democrats including Obama. பார்த்தீர்கள் என்றால் ஒபாமா ட்ரம்புக்கு சொந்தமானது தான் ட்விட்டரை போன்று ட்ரூத் சோஷியல் என்ற தளம். அதிலே தான் இந்த காணொலியை பயந்திருக்கிறார். ஒபாமாவை கைது செய்வது மட்டுமல்ல, ஒபாமையை ஜெயிலே இருந்து யோசிச்சு கொண்டிருக்கிற மாதிரியெல்லாம் அந்த படத்தை உருவாக்கியிருக்கார். பாருங்க, மிகவும் அச்சொட்டாக எந்த விதமான சந்தேகமும் இல்லாத உருவத்தோற்றத்தோடு இது உருவாகி இருக்கிறது. ஆனால் இவை அனைத்துமே போலி ஏஐயை வைத்து உருவாகிய படங்கள் தான். இதை உருவாக்கியவர்கள் ஜேம்ஸ் கேமரனோ ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் போன்ற பெரிய இயக்குனர்கள் அல்ல. உங்களை போன்று என்னை போன்று சாதாரண மனிதர்கள் தான் இந்த காணொலியை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுவும் எந்தவித தொழில்நுட்ப அறிவும் இல்லாமல் ப்ராம்ப்டை பயன்படுத்தி. எனக்கு ஒபாமாவை கைது செய்வது போன்று ஒரு காணொளி தேவை. அப்போது ட்ரம்போடு முதலிலே கதைத்து கொண்டிருக்கிறார். அப்போது FBI அவர்கள் அவரை கைது செய்கிறார்கள். அப்போது அவர் கோட் போட்டிருக்கிறார். பின்னர் அவரை ஜெயிலே போடுகிறார்கள். அப்போது ஒரேஞ்ச் கலர் அங்கியை அணைந்திருக்கிறார். அப்படி என்றெல்லாம் நீங்கள் கொடுத்தவுடன் உருவாகிவிடும். அதற்கு எந்த சாதனத்தை பயன்படுத்தி உருவாக்குகிறார்? சோரா, வியோ போன்ற ஏஐ தளங்களிலே சென்றால் இதனை உருவாக்கிவிட முடியும். ஆகவே இவ்வளவு நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இதற்கு பின்னர் யாராவது உங்களுக்கு ஒரு வீடியோவை அனுப்பினால், இப்படி ஒன்று நடந்து விட்டது, இலங்கையிலே இப்படி ஒன்று நடந்து விட்டது, யாழ்ப்பாணத்தில் இப்படி நடந்து விட்டது, மட்டக்களப்பிலே நடந்து விட்டது, அப்படி என்று ஏதும் அனுப்பினார்கள் என்றால் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்க வேண்டும். இப்போ பாருங்க, நானே உங்களுக்கு உருவாக்கி காட்டுகின்றேன். இப்போ நான் நேற்று முந்தைய தினம் இதை உருவாக்கினான். இதில் இந்த நபர்கள் எல்லாம் வெறுமனே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அமர்ந்திருக்கின்றவர்களை நான் என்ன செய்தேன் என்றால், மேக் தீஸ் பீப்புள் டான்ஸ் ஃபார் அ சாங் என்று சொல்லி ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தேன். கொடுத்தவுடன் பாருங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று. அவர்கள் அனைவருமே எழுந்து நடனம் ஆடுகின்றது போன்று இந்த வீடியோவை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் எதிர்வரும் காலத்திலே நீங்கள் எவ்வளவுக்கு அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போது உங்களுக்கு பிடிக்காத ஏதேனும் ஒரு நிறுவனம் இருக்கலாம். ஒரு அரசு சார்பற்ற நிறுவனமோ அல்லது ஒரு வங்கியோ ஏதேனும் இருக்கலாம். அங்கே இருக்கிறவர்களை உங்களுக்கு ஏற்கனவே பிடிக்காது. அப்படியானவர்களுடைய வீடியோவை உங்களுக்கு இவர்கள் அனுப்பினார்கள் என்றால், யாராவது உருவாக்கி, நீங்கள் ஏற்கனவே அவர்கள் தொடர்பாக உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கின்ற போது நீங்கள் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் அதனை நம்ப தொடங்கி விடுவீர்கள். அப்போது நீங்கள் என்ன நினைப்பீர்களா, இவர்கள் இப்படி செய்யக்கூடியவர்கள் தான், அப்படி என்று நீங்கள் படமும் இருக்கின்றதை என்று நம்புவீர்கள். ஆனால் இதனை உருவாக்க முடியும். இப்படியா? இப்போ நாங்கள் இதில் பார்த்தீர்கள் என்றால் dv.ai என்ற தளத்துக்கு போனோம் என்றால், இந்த தளத்திலே இந்த படத்தை எடுத்துவிட்டு நான் ஒரு படத்தை இதிலே போட போகின்றேன். படத்தை ஏதாவது என்னிடம் இருக்கின்ற ஒரு படம், இப்படி நான் இந்த படத்திலே நான் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்த படத்தை என்னுடைய படம் என்றபடியால் போடுகிறேன். பார்த்தீர்கள் என்றால் இதில் சர்டிஃபிகேட் எடுத்திருக்கிறேன். எல்லாரும் நிற்கிறோம். இது ஒரு வெறுமனே படம் மட்டும்தான், புகைப்படம். இதை நான் மேக் தீஸ் பீப்புள் டான்ஸ் ஃபார் அ டான்ஸ் என்று போட போகிறேன். என்ன நடக்குது என்று பார்ப்போம். டான்ஸ். அப்போ அந்த டான்ஸை போட்டவுடன் கீழே சென்று நீங்கள்
இதை அது வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ ட்ரையலை பயன்படுத்தி தான் முதல் படத்தை உருவாக்கி இருந்தேன். இது வந்து பணத்தை கேட்கின்றது, நாங்கள் பே பண்ணினால்தான் இதை உருவாக்க முடியும் என்று. அதனாலே நான் உங்களுக்கு மீண்டுமாக சொல்லிக் கொள்கிறேன், படத்தை அப்லோட் பண்ணி விட்டு இப்போ இதில் உள்ளவர்கள் வந்து நடனம் ஆட முடியும், நடனம் ஆட மாதிரியாக படம் வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வீடியோ உருவாகும். ஆகவே இதற்கு பின்னர் நீங்கள் இப்படியான வருகின்ற போது நம்ப வேண்டாம். நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரியாக இந்த ட்ரம்புடைய வீடியோவை பார்த்தோம், ட்ரம்ப் என்ன செய்தார் என்றெல்லாம். அது மாதிரியாக நீங்களும் அப்படியாக வீடியோக்கள் எதிர்வருகின்ற காலத்திலே வருகின்ற போது, இப்படியாக வருகின்ற போது நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். ஏஐ உங்களுடைய இது வெறுமனே காட்சிகளை மட்டுமல்ல, ஆடியோவை கூட உருவாக்கும். உங்களுடைய ஒரு சில நொடிகள் உங்களுடைய குரலை நான் எடுத்து விட்டோம் என்றால் அந்த குரலை பயன்படுத்தி நான் ஒரு சிறப்பான ஒரு வாய்ஸ் இன்னும் உருவாக்கி அதனை உங்களுடைய உறவினர்களுக்கு அனுப்பி நான் அதனை பயன்படுத்துகின்றவர்கள் ஏதேனும் கேட்க முடியும், லஞ்சம் கேட்க முடியும், அன்றைய அச்சுறுத்த முடியும். எனவே நீங்கள் இதிலே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அது விழிப்புணர்வுடன் இருப்பதன் மூலமாகத்தான் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள முடியும். ஆகவே ஏஐ அறிவை கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த காணொளிகளிலே முக்கியமான ஒரு தகவலாக இதனை கூறிக்கொள்கிறேன். உங்களை காணொளிகளை உருவாக்க முடியும், ஒலிகளை உருவாக்க முடியும், அதன் மூலமாக உங்களுக்கு ஏமாற்றங்களை செய்ய முடியும். எனவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் அருண் ஆரோக்கியநாதன்.